ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.3. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. படியை பார்த்துட்டு அது என்ன பல்லுறுப்பு கோவைன்னு சொல்ல பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 4z + 7. இதோடைய படி பாருங்க, இசட்டோட படி வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ படி 1, அதனால இது என்னது? ஒருபடி பல்லுறுப்பு கோவை. ஓகேவா? அடுத்தது z³ - z² + 3. இருக்கிறதுலே இது அதிகமானது தான். இந்த பல்லுறுப்பு கோவையின் மிக உயர்ந்த படி தான் அந்த பல்லுறுப்பு கோவைக்கு படி. அப்போ 3 தான் படி 3. இதனால இது என்ன கோவை? முப்படி பல்லுறுப்பு கோவை. ஓகே. √7 எந்த படியுமே இல்லை, இது படி 0. ஏன்? இது ஒரு மாறிலி. மாறிலியிலுடைய படி வந்து 0. மாறிலி பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லிடணும். வெறும் மாறிலி மட்டும் இருக்கனால இது மாறிலி பல்லுறுப்பு கோவை. அடுத்து y² - √8 படி 2 இருக்கா? அதனால இது என்ன கோவை? இருபடி பல்லுறுப்பு கோவை. ஓகேவா? ஈஸியானது தானே. படி என்னன்னு செக் பண்ணிட்டு அந்த பேரை போட்டு எழுதிடும்.